உரிமைக்கு போராடியதற்காக உள்நாட்டில் வேலைவாய்ப்புகளை இழந்தவர்கள், தொழில்களில் நஷ்டத்தை சந்தித்தவர்கள், குடும்பங்களில் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் முகாவில் உண்டு. இவர்கள் சந்தித்த இன்னல்கள், செய்திட்ட தியாகங்கள் முகாவில் உண்டு. இவர்கள் சந்தித்த இன்னல்கள், செய்திட்ட தியாகங்கள் யாருக்காக? நம் சமுதாய மக்களுக்காக. இழப்புகளை, இடையூறுகளை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள் தான் தமுக தொண்டர்கள். சமுதாய நலன் காக்க தங்களையே வருத்திக் கொண்டவர்கள். இவர்கள் மறுமைக்காக வாழும் மாவீரர்கள். சதையாமல் சதியோடு போராடும் கழகம், சரித்திர சாதனை நிகழ்த்திட்ட கழகம். சரித்தே அதன் தூய பணிகள் தொய்வில்லாமல் தொடருமே. சமுதாய நலன் காக்கும் கழகம். நீதி கேட்க நாதியின்றி வாடி நின்ற போதிலே நீதி வந்து நீதி கேட்ட கழகமே. அநீதிகளை அகற்ற வந்த கழகமே. இது அல்லாஹு அருளிய அமுதமே. இது அல்லாஹு அருளிய அமுதமே. கழகம் 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 எங்கள் கழகமே. அதன் தூய பணிகள் தொய்வில்லாமல் தொடருமே. சமுதாய நலன் காக்கும் கழகம். கடுமையான சத்தங்களால் கொடுமை நிகழ்ந்த போதிலே போராடி வெற்றி கண்ட கழகமே. முஸ்லிம் முன்னேற்ற கழகமே. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமே. கழகம் 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 எங்கள் கழகமே. அதன் பேரழிவால் பெரும் துயரம் நாடு கண்ட பார்க்காது போதுமே. உதிரம் கொடுத்துயிரை காக்கும் உயர இமயமே. अल्लाहु अकबर अल्लाह
अस्सलाम वालेकुम. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر فأما السائل فلا تنهر فأما بنعمة ربك فحدث. السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக குட்டாம்பட்டி ஒன்றிய செயலாளர் சேகப்பூர் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கருங்காலக்குடி கிளையின் சார்பாக நடைபெறும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகின்றிருக்கும் மதுரை மாநகர் மாவட்ட நிர்வாகிகளே மற்றும் புறநகர் மாவட்ட நிர்வாகிகளே மற்றும் நகர நிர்வாகிகளே, ஒன்றிய நிர்வாகிகளே மற்றும் கிளை நிர்வாகிகளே, செயல் வீரர்களே மற்றும் இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்ற இருக்கின்ற சகோதரர் நமது மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் KM முகமது மைதீன் உலவி அவர்களே, நமது மாநில நிர்வாக குழு உறுப்பினர் SS ஹாரூன் ரஷீத் அவர்களே மற்றும் நம்ம மதிப்புக்குரிய நமது மூத்த தலைவர் MH ஜவாஹிருல்லா MLA அவர்களே, அனைவரையும் வருவன குட்டாம்பட்டி ஒன்றியம் சார்பாகவும் கருங்காலக்குடி கிளையின் சார்பாகவும் வரவேற்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற பகுர்தீன் அவர்களே, உங்கள் மீதும் என் மீதும் இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்று நிலவட்டுமாக என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சி இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு முதலில் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லவனாக மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும் நன்றி சொல்லவனாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கடந்த 18 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டு பட்டி தொட்டி எல்லாம் இந்த கருப்பு வெள்ளை கொடி பறக்காத கிராமமே கிடையாது என்று சொல்லலாம். தமிழ்நாட்டில் சின்ன உதாரணம், இந்த 18 ஆண்டு காலங்களுக்கு முன்பாக காவல் நிலையம் போவதற்கு இந்த சமுதாயம் அச்சப்பட்டது உண்டு. காவல்துறையினருக்கு அணுகுமுறையே தெரியாமல் இருந்தோம். ஒரு தலைமையின் கீழ் வழிகாட்டியில் காவல்துறையில் உட்கார்ந்து பேசுவதற்கு ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே பங்கெடுப்பதற்கு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அல்ல. ஆட்சியிலே இருப்பவர்கள் நம்ம சமுதாயத்திற்கு தேவையான நல்ல உதவிகள் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு நாம் ஆதரவு தெரிவித்து வந்தோம். காலப்போக்கில் நம் சமுதாயத்தில் உள்ள எம்எல்ஏக்களே காலில் உழுவக்கூடிய சூழ்நிலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. இதை கருத்தில் கொண்டு தலைமை நிர்வாகம்
ஒன்று கூடி ஒரு நல்ல முடிவு எடுத்தார். நாம் எப்போ சட்டமன்றத்தில் பேசுவது, நம்ம ஓட்டு போட்டு அனுப்புபவர்களே பேசுகிறார்கள். நமது சமுதாயத்தின் குறைகளை இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் பேசவில்லை. அது எடுத்துக்கொண்டால் தேசிய முஸ்லிம் லீக் இருந்தாலும் கூட பேசவில்லை. அதற்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் என்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் ஒரு அரசியல் பிரிவாக மனிதநேய மக்கள் கட்சி உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்பு எங்க ஒரு கலவரம் நடந்தாலும் முஸ்லிம் இளைஞர்களை அடித்து இழித்து கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அடுத்தபடியாக அரசியலின் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தலைப்பிலே மாநில அமைப்பு செயலாளர் சகோதரர் KM முகமது மைதீன் அவர்கள் உரையாற்றுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழனைத்தும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு உண்டாகட்டுமாக. அல்லாஹுவின் பேரருளும் அவனது கருணையும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் இங்கே குழுமியிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினை துவங்குகின்றேன். அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்கூட்டத்தின் அடிப்படையில் இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள் என்ற தகவலை பதிவு செய்வதற்காகத்தான் இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வரலாற்றை படிக்கின்ற எவரும் நிச்சயமாக இவர் ஒரு மா மனிதர் என்பதனை ஒப்புக்கொள்வார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட, ஏன் இஸ்லாத்தை பற்றி தவறாக விமர்சிப்பவர்கள் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை குறிப்பிடுகின்ற நேரத்தில் நிச்சயமாக ஒரு உயர்வான ஒரு மனநிலைக்குத்தான் வருவார்கள் என்பதையும் கருத்தை பதிவு செய்வார்கள் என்பதனையும் இங்கே நாம் சுட்டிக்காட்டத்தான் வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை முஸ்லிம்கள் மட்டும்தான் ஏதோ ஒரு மத ரீதியான செயல்பாடுகளை மட்டுமே அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற நிலையில் முஸ்லிம்கள் தான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை முஸ்லிம்கள் இன்னும் முழுமையாக புரிந்து வைத்திருக்கவில்லை என்பதுதான் உண்மை. நபிகள் நாயகம் 5 நேரமும் தொழ சொன்னார். ரமலான் மாதம் வந்தால், ரம்ஜான் மாதம் வந்தால் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னார். வசதி இருந்தால் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். வசதி இருந்தால் ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொன்னார். இறைவனின் ஆணை இது என்று சொன்னார் என்று சொல்லி ஒரு மத ரீதியான கருத்துக்களுக்கு மட்டுமே நபிகள் நாயகம் சொந்தக்காரர் என்ற தகவல் முஸ்லிம்களிடமும் இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய பலவீனம். அதனால் தான் இன்றைக்கு இந்த தலைப்பை எனக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் புறநகர் மாவட்டம் எனக்கு தந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அனைத்து துறைகளிலும் மிக தெளிவான செய்திகளை பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்கள் எந்த துறையில் பணி செய்யக்கூடியவராக இருந்தாலும், இன்னும் சொல்ல போனால் அனைத்து சமூக மக்களுக்குமே
ஒரு சீரிய வழிகாட்டியாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இறை தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்ற தகவலை திருமறை குர்ஆன் நமக்கு பதிவு செய்கிறது. இறைவனை நம்பி மறுமை நாளின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடிய, நினைத்து பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, இந்த இறை தூதருடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்ற தகவலை திருமறை குர்ஆனின் மூலமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தன் தூதரை பற்றி பதிவு செய்கின்றார். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு மத ரீதியான சில அனுஷ்டானங்களை மட்டும் சொல்லி சென்றார்கள் என்ற அடிப்படையில் மட்டும்தான் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, இன்றைக்கு நாம் அரசியல் சூழலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அரசியல் என்பது நல்லவர்கள் இருக்கக்கூடிய இடம் அல்ல என்ற ஒரு சிந்தனை பல்வேறு இடங்களில் பதிவு செய்யப்படுகிறது. ஒருவன் அரசியல்வாதி என்று தன்னை அடையாளம் காட்டிக் கொண்டால் இவன் ஒரு மோசடி பேர்வழி, இவன் ஒரு ஊழல் பேர்வழி, இவனிடம் அராஜகமும் அக்கிரமும் நிச்சயமாக நிறைந்திருக்கும் என்று ஒரு அரசியல்வாதியை பற்றி சிந்திக்கின்ற நேரத்தில், பார்க்கின்ற நேரத்தில் இன்றைய மக்களால் விமர்சிக்கப்படுகின்ற நிலைமையை தான் பார்க்கின்றோம். உண்மையும் அதுவும் கூட என்று சொல்ல வேண்டும். அரசியல்வாதிகள் என்றால் ஏதேனும் ஒரு வகையில் ஊழல் பேர்வழிகளாகத்தான் இருப்பார்கள் என்பது நிதர்சன நிலைமை. இன்றைக்கு சமீபத்திலே 2-3 நாட்களாக தொடர்ச்சியாக செய்தித்தாள்களை புரட்டி பார்ப்பவர்களுக்கு தெரியும். ஹரியானா மாநிலத்தில் 5 முறை முதல்வராக இருந்த சௌதாலா என்பவர், ஓம் பிரகாஷ் சௌதாலா என்பவர் இன்றைக்கு 10 ஆண்டுகள் ஊழல் காரணத்திற்காக சிறை தண்டனை தீர்ப்பு செய்யப்பட்டு சிறை கொட்டடியில் இருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவருடைய மகனும் இன்றைக்கு சிறை கொட்டடியில் தான் இருக்கிறார். பார்ப்பவர்களுக்கு என்ன தெரியும்? அரசியல்வாதி என்றாலே இப்படித்தான் என்று என்ன தோன்றும். காங்கிரசுடைய அரசியலை விமர்சனம் செய்து திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகியது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை விமர்சனம் செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது. அதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்திருக்கிறது. ஊழலை கண்டிக்கிறோம், அக்கிரம அரசியலை கண்டிக்கிறோம், வாருங்கள் நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று சொல்லிய பல்வேறு அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை என்ன நடந்தது? அவர்களும் ஒரு ஊழல்வாதிகளாக, அவர்களும் ஒரு அக்கிரமக்காரர்களாகத்தான் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கின்ற நேரத்தில் மக்கள் நினைப்பது என்பது நிச்சயமாக சாத்தியம்தான். அரசியல்வாதி என்றாலே அவர்கள் அராஜகம் இருக்கும், அவர்களிடையே அவர்களுடைய அக்கிரம செயல்கள் இருக்கும், ஒழுக்கமற்ற செயல்பாடுகள் இருக்கும், அவர்கள் ஊழல்வாதிகள் தான் என்ற இந்த விமர்சனமும் கருத்தும் உண்மைதான் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்குத்தான் இன்றைக்கு அரசியலுடைய நிலைமை இருக்கிறது. ஒரு அறிஞர் சொல்லும் போது குறிப்பிடுகிறார், தீமையின் வெற்றி என்பது, ஒரு தீமை வெற்றி அடைகிறது என்று சொன்னால் நல்லவர்கள் அந்த தீமையிலிருந்து அந்த செயல்பாடுகளில் இருந்து ஒதுங்கிக் கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் தீமை உருவாகி உடனடியாக நல்லவைகளை அடித்து ஒழித்துவிட்டு தீமை வெற்றி அடைந்து விடுகிறது என்று ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். சரியான உண்மை. இன்றைக்கு இந்திய அரசியலாக இருக்கட்டும், குறிப்பாக தமிழக அரசியலாக இருக்கட்டும், ஒழுக்கம் உள்ளவர்கள், நல்லவர்கள், சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள், சமூக நல விரும்பிகள் எல்லாம் அரசியல் ஈடுபடுவதற்கு தயக்கம் காட்டி ஒதுங்கிய காரணத்தினால்தான் தீயவர்கள், கெட்டவர்கள், ஒழுக்கம் கெட்டவர்கள், தவறான பாதையின்பால் மக்களை அழைத்து செல்வதற்கு தயார் நிலையில் இருப்பவர்கள், ஊழல் செய்வதற்கும் அஞ்சாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு அரசியல்வாதிகளாக மிளிர்ந்து போய் நிற்கிறார்கள். இந்திய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்தியாவிலே ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலைதான் இருந்தது. குழுக்கள் இருக்கும், அந்த குழுக்களுக்கு ஒரு தலைவர் ஒருவர் இருப்பார். சில இடங்களிலே சில ஊர் தலைவர் இருப்பார். அவர் சொல்லுவதுதான் சட்டம், சொல்லுவதுதான் வேதாந்தம். அவருடைய வழிகாட்டல் அடிப்படையில் தான் அந்த கிராமமே செயல்படும் அல்லது அந்த சமூகமே செயல்படும். விளைவு என்ன? இந்தியாவுடைய நிலைமை பல்வேறு இடங்களில்
சண்டையும் சச்சரவும் தான் அதிகமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் இங்கே முஸ்லிம்கள் வருகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய இஸ்லாத்தை பற்றிய பிரச்சாரமும் அவர்களிடமிருந்த நல்ல செயல்களும் இந்தியாவை ஆளுகின்ற அதிகாரத்தை பெறுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி தந்தது. ஏறக்குறைய 800 வருட காலங்கள் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்ற வரலாற்றை பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறோம். ஆனால் சொற்ப நபர்களாக இருந்த அந்த காலகட்டத்தில் அதிகாரத்தையும் வழங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதிகாரத்தை தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்களிடம் இருந்த நடவடிக்கைகளும் ஒழுக்க செயல்பாடுகள் தான் என்பதை இங்கே நாம் மறந்துவிடக் கூடாது. இதே நிலைமைதான் அரேபிய மண்ணிலும் இருந்தது. அரேபியில் ஆட்சி அதிகாரம் என்பது கிடையாது. சில குழுக்களுக்கு தலைவராக சிலர் இருப்பார்கள். பணம் இருக்கும், அவர்தான் தலைவராக இருப்பார். படைபலங்கள் இருக்கும், அவர்தான் அந்த ஊரின் தலைவராக இருப்பார். ஒரே ஊருக்குள் பல தலைவர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்து எதை பேசுகிறார்களோ அதுதான் சட்டமாகவும் இருக்கும். அதை தான் செயல்படுத்தக்கூடிய நிலையிலும் இருப்பார்கள் மக்கள் எல்லோரும். இந்த காலகட்டத்தில் தான் இந்த மக்களின் மீது அதிக அக்கறை கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இளமை வயதிலேயே அவர்களுடைய வரலாற்றை படித்து பார்த்தால் தெரியும். இளைஞராக இருந்த நேரத்தில் அரேபிய சமூகத்துடைய இளைஞர்கள் எல்லாம் குடிகாரர்களாக இருந்திருக்கிறார்கள், பெண் பித்தர்களாக இருந்திருக்கிறார்கள், ஒடுக்கங்கட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் 40 வயதாக இருந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு இறை தூதர் என்ற மிகப்பெரிய அந்த வாய்ப்பு அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினார். ஆனால் அந்த 40 வயதுக்கு முன்னால் 25 வயதில் கூட இளைஞராக இருந்த நேரத்தில் இவரை போன்ற ஒரு ஒழுக்கம் உள்ளவர், இவரை போன்ற ஒரு நம்பிக்கையாளர், இவரை போன்ற ஒரு உண்மையாளர் இந்த அரபு பகுதியில் இல்லை என்று மக்களால் போற்றப்படுகின்ற அளவுக்கு தான் அவர்களுடைய வாழ்க்கையும் செயல்பாடும் இருந்தது. அதனால்தான் எந்நேரமும் சதா சண்டையும் சச்சரவுமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அரேபிய சமூக மக்களிடையே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. காபா கட்டிடத்தை, புனித ஆலயமான காபா கட்டிடத்தை அழகான முறையில் கட்டி எழுப்ப வேண்டும் என்று அந்த சமூக மக்கள் விரும்புகிறார்கள். ஹஜருல் அஸ்வத் என்கின்ற அந்த புனித கல்லை யார் எடுத்து வைப்பது என்கின்ற சர்ச்சை எழுகிறது. காபாவுடைய சுவற்றிலே இந்த ஹஜருல் அஸ்வத் என்கின்ற அந்த கல்லை எடுத்து யார் பதிவது, யார் அதை தூக்கி வைப்பது என்ற சர்ச்சை எழுகிறது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் அல்ல, சாதாரண வெறுமன ஒரு இளைஞர் மட்டும்தான். எந்த நேரத்திலும் சண்டை வெடிக்கும், நான் தான் எடுத்து வைப்பேன் என்று ஒரு சாரார் சொல்லுகிறார். இன்னொரு சாராரின் தலைவர் சொல்லுகிறார், இல்லை நான் தான் அந்த கல்லை தூக்கி சுவற்றின் மீது வைப்பேன் என்று சொல்லுகிறார். பல்முனையிலிருந்து சண்டை செய்வதற்கு தயாரான நிலையிலே மக்கள் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் நம் சமூகம் இங்கே சண்டை செய்ய காத்திருக்கிறது. இந்த சமூகம் ரத்தம் சிந்துவதற்கு தயாராக இருக்கிறது. இந்த ஹஜருல் அஸ்வதை எடுத்து பதிவு செய்வதற்காக சண்டை செய்யக்கூடிய நிலையில் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற வருத்தமுற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞராக இருந்த அந்த நேரத்திலேயே சொல்லுகிறார்கள், நாளை இதை பற்றி சிந்திப்போம், யார் முதலில் இங்கே வருகிறார்களோ அவர் சொல்லுகிற தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி முடிவு செய்து விலகிச் செல்கிறார்கள். மறுநாள் காலையில் அதிகாலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வந்து நிற்கிறார்கள். முஹம்மதே, நீ உண்மையாளர், நேர்மையாளர், நீ சொல்வது சரியாகத்தான் இருக்கும், எங்கள் மீது அதிக அக்கறை உள்ளவர் நீங்கள், எனவே நீங்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்கிறோம், சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது தன் மேல் ஆடையை கீழே விரித்து வைத்து ஹஜருல் அஸ்வத் கல்லை அதில் தூக்கி வைத்து எல்லோரும் வாருங்கள், யார் யாரெல்லாம் சமூக தலைவர்கள் என்று சொல்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இங்கே வாருங்கள், ஒவ்வொரு முனையிலிருந்தும் இந்த ஆடையை தூக்குங்கள், கல்லை தூக்கி மேலே வைப்போம் என்று யோசனை செய்தவுடனேயே சண்டை வந்த அந்த வருவதற்கு தயார் நிலையில் இருந்த அந்த சமூக தலைவர்கள் எல்லாம், சமூக மக்கள் எல்லாம் இந்த யோசனையை ஏற்றுக்கொண்டு எடுத்து வைத்தார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய சூழல் என்று நினைத்து பாருங்கள். 40 வயதை நெருங்கிய நேரத்திலே அவர்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்படுகிறது. இந்த சமூகம் ஒழுக்கத்தில் சீர்கெட்டு போய் நிற்கிறது, இந்த சமூகம் கடவுள் நம்பிக்கையிலும் சீர்குலைந்து போய் நிற்கிறது. எந்த நேரமும் எதற்காகவும் சண்டையிட்டுக் கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு தீர்வு என்ன?
இவர்களை எப்படி சரியான பாதைக்கு அழைத்து செல்வது என்ற கவலையுற்றவர்களாகத்தான் ஒரு மலையிலே ஏறுகிறார்கள். ஹிரா குகை என்கின்ற அந்த குகையில் போய் தனிமையிலே இருக்கிறார்கள். வரலாறு சொல்லுகிறது நமக்கு. தனிமையில் போய் சிந்திக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் இறை செய்தி வருகிறது, குர்ஆன் இறக்கி அருளப்படுகிறது. மக்களிடம் வந்து செய்தியை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். முதலில் நீங்கள் எல்லோரும் இறைவனை நம்புங்கள், இறைவனை முழுமையாக நம்புங்கள், அவனுக்குரிய தகுதியோடு நம்புங்கள் என்ற செய்தியை சொல்லி இறை நம்பிக்கை என்பவர்களை ஈர்க்கக்கூடிய பிரச்சாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். இதை மட்டுமே கவனித்த, இதை மட்டுமே தெரிந்து கொண்டவர்கள் ஏதோ ஒரு மத நம்பிக்கையை சொல்ல வந்தவர், இறை நம்பிக்கையை சொல்ல வந்தவர், சில அனுஷ்டானங்களை சொல்ல வந்தவர், பள்ளிவாசல்களில் போய் சில அனுஷ்டானங்களை செயல்படுத்துவதை மட்டும் சொல்ல வந்தவர் என்கின்ற நிலைமைக்கு நபிகள் நாயகத்தினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சீரிய வழிகாட்டல் முறையை சுருக்கி வைத்து விட்டார். மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். அதனால் தான் காலச்சூழலிலே இந்த முஸ்லிம் சமூகமும் கூட அரசியலை விட்டு ஒதுங்கி நிற்க ஆரம்பித்தது. அரசியலை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டுவதிலிருந்து ஒதுங்கியது. அரசியல் வாழ்க்கை தேவையற்றது, இது ஆன்மீகத்திற்கு எதிரானது என்ற சிந்தனை முஸ்லிம்களிடம் ஏற்பட்டதனுடைய விளைவு அரசியல் களத்திலிருந்தே வெளியேறுகின்ற ஒரு நிலைமை. இப்படி வெளியேற வெளியேற தவறானவர்களுடைய கையில் இன்றைக்கு அரசியல் சிக்கிக் கொண்டது. அதுதான் உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே வந்து தொழுங்கள் என்று சொல்லி அதே நேரத்தில் நீங்கள் இறைவனை நம்புங்கள் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிய நேரத்தில், ஒரு கடவுளை நம்புங்கள் என்று சொல்லிய அதே நேரத்தில், நீங்கள் எல்லோரும் ஒரு கடவுளின் கீழ் படைக்கப்பட்டவர்கள், அந்த கடவுளின் அடிமைகள் நீங்கள் எல்லோரும், உங்களிடையே ஏற்றதாழ்வுகள் கிடையாது என்கின்ற சிந்தனையை முதலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள். கடவுள் நம்பிக்கைக்கு கொண்டு வருவதும் இருக்க, கடவுள் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு வாழக்கூடியவர்களை கூட, பல்வேறு கடவுளையும் நம்பிக்கொண்டிருந்தவர்களை கூட தான் சொல்லிய கடவுள் கொள்கைக்கு மாற்றமாக வேறு கடவுள்களை நம்பக்கூடியவர்களை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிக்க வேண்டும், அவர்களையும் ஒன்றிணைத்து செல்ல வேண்டும் என்கின்ற உயரிய சிந்தனையை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கின்றோம். யூத இனம் என்று உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் போன்ற பகுதியிலே வாழக்கூடிய ஒரு இனம். இன்னைக்கு தான் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு இருப்பதாக அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் நாடே இல்லாதவர்கள், எந்த வாய்ப்பும் இல்லாத மிக மோசமானவர்கள். நபிகள் நாயகம் மிக உயரிய சிந்தனையை வலியுறுத்திய அதே நேரத்தில் இந்த யூதவர்களுடைய செயல்பாடுகளை பொறுத்தவரை அவர்கள் செயல்களுக்கு மாற்றமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சில செயல்களையே பட்டியலிட்டு காண்பிக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான இனம், மிக மிக மோசமான இனம். எந்த அளவுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மக்காவில் இருந்து மதீனாவிற்கு நபிகள் நாயகம் ஊர் துறந்து வருகிறார்கள். தன்னுடைய சொந்தக்காரர்கள் ஊரிலே வாழவிடவில்லை என்று தெரிந்ததற்கு பின்னால் தன்னை ஆதரவு தெரிவித்து, வாருங்கள் முஹம்மதே, வாருங்கள் நபிகள் நாயகமே, வாருங்கள் எங்கள் ஊருக்கு வாருங்கள், எங்கள் ஊரிலிருந்து உங்களுடைய சிந்தனையை சொல்லுங்கள், எங்கள் ஊரிலிருந்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமருங்கள் என்று அழைப்பு கொடுத்த மதீனாவிற்கு வருகிறார்கள். அந்த நேரத்தில் மதீனாவுடைய நிலைமை என்ன தெரியுமா? மதீனாவில் முழுவதுமே விவசாய பகுதி, விவசாயிகள் காலையில வேலைக்கு போயிட்டா நைட்டு தான் வருவாங்க. நம்ம மாதிரி விவசாயம் எல்லாம் கடுமையான விவசாயம், பேரித்தம்பழ விவசாயம். பேரித்த மரங்களுக்கு தண்ணீர் சுமப்பது என்பது பெரிய விஷயம். பல மைல் தூரங்கள் எல்லாம் கடந்து சென்று தண்ணீர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இன்னைக்கு பம்ப் செட்டு போட்டோன்னா தண்ணி வந்து ஊத்துது, ஆறுகள், இதெல்லாம் வாய்ப்புகளே இல்லாத ஒரு பகுதி தான் அரபு பகுதி. அந்த நேரத்தில் அந்த விவசாய மக்களுக்கு காலையில் போனால் வேலை பார்த்து விட்டு இரவிலே வந்து அயர்ந்து தூங்க வேண்டிய நிர்பந்தம் தான் ஏற்படும். சூரியன் மறைந்த உடனேயே சாப்பிடுவார்கள், தூங்குவார்கள். சில நேரங்கள் சூரியன் மறைவதற்கு முன்னாலே சாப்பிடுவார்கள், தூங்குவார்கள். அரேபிய கலாச்சாரம். அந்த மக்களிடையே தவறான சிந்தனைகளை பரப்பி அடிக்கடி அவர்களிடையே சண்டை ஏற்பட செய்து வதந்திகளை உருவாக்கி மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுவதில் கைதேர்ந்தவர்களாக இருந்தார்கள் யூதர்கள். மதீனாவிலே இருந்தார்கள். இந்த மதீனாவில் இருந்த யூதர்களுடைய தலைவராக ஒருவன் உருவெடுக்கிறான், அப்துல்லா பின் உபை இப்னு சலூல் என்பவன். இவன் என்னன்றா, கொஞ்ச காலத்துல அந்த மதீனாவுடைய நகரத்துக்கு அந்த வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம்
தான் தான் தலைவர் என்ற ஒரு நிலைமையை உருவாக்கி கொண்டிருந்த காலம் அது. ஒரு சாதாரண போய் ஒரு செய்தியை சொல்லுவான், சண்டையை உருவாக்குவான், சண்டை நடக்கும். இன்னொரு சாரார்ட்டி அவங்கள்ட்ட போய் வேற ஒரு செய்தியை சொல்லுவான், இவங்களுக்கு எதிராக நடந்து சண்டை நடக்கிற நேரத்தில் இவங்க போய் சமாதானப்படுத்துற மாதிரி நடிக்கிறது. நம்ம பாஷையில் சொல்ற ஆயிருந்தா கட்ட பஞ்சாயத்து பெருவழி. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவன் பெரிய தலைவராக உருவெடுத்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள். அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற நிலைமை ஏற்படுகிறது. அப்படியே அப்துல்லா பின் உபை பின் சலூல்ங்கிறவன் அப்படியே மாறுறான். முஸ்லிம்களுக்குள்ளேயே நிற்கிறார், தன்னையும் முஸ்லிம்கள் என்று அடையாளம் காட்டிக் கொள்கிறார். ஆனால் இஸ்லாத்திற்கு எதிராக நிற்கிறார். முஸ்லிம்கள் எந்தெந்த இடங்களில் எல்லாம் வஞ்சகம் செய்து அவர்களுக்கு துரோகம் செய்ய முடியுமோ அத்துணை துரோகங்களையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். எந்தெந்த இடங்களில் எல்லாம் முஸ்லிம்களை காட்டி கொடுத்து கொலை செய்ய முடியும் என்று கருதினானோ அந்த இடங்களெல்லாம் செய்ய துணிந்தான். மிகப்பெரிய வஞ்சக பேர் வழியாக, துரோகியாக, கொலைகாரனாக மாறுகின்ற ஒரு சூழல். வரலாற்றிலே ஒரு போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்திலே தன் தோழர்களோடு கலந்து கொள்கிறார்கள். மக்காவிலிருந்து வந்தவர்களும் அங்கே போரிலே இருக்கிறார்கள். மதீனாவிலிருந்து வந்தவர்களும் அந்த போர்க்களத்திலே இருக்கிறார்கள். மதீனாவிலிருந்து வந்தவர்களை விட மக்காவிலிருந்து வந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் போர்க்களத்தில். ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் நேரத்தில் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நண்பர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே கொஞ்சம் இயற்கையாகவே கொஞ்சம் விளையாட்டுத்தனங்கள் வருவது இயற்கை. ஒரு மக்காவிலிருந்து வந்தவர் என்ன பண்றாரு, முஹாஜிர் மக்காவிலிருந்து வந்தவர் என்ன பண்றாரு, இந்த மதீனாவாசியினுடைய பின்னால் அப்படி தட்டிடுறார். ஒரு தட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும் போதே இதை பார்த்த அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்பவன் ஒரு வதந்தியை உருவாக்குறான். மக்காவிலிருந்து வந்தவர்கள் வந்தேரிகள், அகதிகளாக வந்தவர்கள், நம் ஊரிலே குடியேறி வாழ்கின்ற இந்த மக்கள் நம் இந்த மண்ணின் மைந்தர்களை, சொந்தக்காரர்களை இழிவுபடுத்துகின்ற வகையில் நடந்து கொள்கிறார்கள் என்ற தகவல் பரப்பப்படுகிறது. இருவருக்கு மத்தியில சண்டை வர்ற மாதிரி சூழல். மதீனாவாசி சொல்றார், மதீனாவாசிகளே வாருங்கள் வாருங்கள் என்ற ஒரு ஆள் தவறாக நடந்துக்கிட்டார், எல்லாம் வாங்கன்னு இவர் கூட்டத்தை கூட்டுறார். கூட்டத்தை கூட்டு இவர் என்ன பண்றார், மக்காவிலிருந்து வந்த அந்த சகோதரர் அவரும் ஒரு கூட்டத்தை கூட்டுறார். மக்காவாசிகளே வாங்க வாங்கிறது சவுண்டு கேட்குது பயங்கரமா. கும்பல்லாம் ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஒரு இடத்திலே கூடாரம் அமைத்து தங்கியிருந்த நபிகள் நாயகம் அப்படி வெளியே வந்து பார்க்கறாங்க. என்ன இது, என்ன நடக்கிறது இங்கே? இன்னும் நீங்கள் அறியாமை காலத்தில் தான் இருக்கிறீர்களா? நீங்கள் என்ன மீண்டும் பழைய சூழலுக்கு, பழைய வாழ்க்கைக்கு திரும்பி கொண்டிருக்கிறீர்களா? இது என்ன குழப்ப நிலை? இங்கே கோஷிகளுக்கு வேலை இல்லை, மதீனாவாசி என்கின்ற கோஷிக்கு வேலை இல்லை, மக்காவாசி என்ற கோஷிக்கு வேலை இல்லை, அகதிகள் வந்தேரிகள் என்ற பேச்சிற்கு இடமில்லை, யாரையும் விட யாரும் உயர்ந்தவர் இல்லை. என்ன நடக்குது, ஏன் இந்த பேச்சு? இனிமே இது மாதிரிலாம் நடந்துக்கிறாதீங்க. இவர் சொல்றார், நான் இந்த மாதிரி என்கிட்ட இவர் இப்படி நடந்துக்கிட்டாரு, பின்னால் அடிச்சிட்டாரு அப்படிங்கிறார். பின்புறமா அடிச்சு அதாவது பித்தட்டில் அடிக்கிறாருன்னு சொன்ன உடனேயே இதுதானே, சரி விடுங்க, இனிமே இது மாதிரி நடந்துக்கிறாதீங்க, இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகளுக்கு ஆளாகாதீங்க. இது முடிந்ததற்கு பின்னாலும் இந்த அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்பவர் என்ன சொல்றார் தெரியுமா? போய் மதீனாவாசிகள் எல்லாம் பார்க்கிறார். நம்ம ஊருக்கார கேவலப்படுத்தினா இந்த வந்தேரிகள் விட்டு வைக்க முடியுமா? இதுல விட்டுருவோம். ஊருக்கு வந்த உடனேயே இந்த வந்தேரிகளை அடிப்பதும் உதைப்பதும் ஊரை விட்டு அப்புறப்படுத்துவதும் விரட்டுவதும் தான் நமக்கு முதல் வேலை அப்படின்ற ஒரு செய்தியை பரப்புறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதிற்கு இந்த செய்தி போகிறது. ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் அனுமதி தாருங்கள், இந்த அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்பவனை நான் கொலை செய்ய தயாராக இருக்கிறேன். இவன் இருந்தால் இந்த ஊரிலே குழப்பம் ஏற்படும், இந்த மக்களிடையே பிளவு ஏற்படும், எனவே எனக்கு இந்த அதிகாரத்தை தாருங்கள் என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உமரே, இதற்கு நான் அனுமதி தர விரும்பவில்லை. அவன் தீயவன் கெட்டவன் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நான் இதற்கு அனுமதி தந்தால், நீங்கள் கொலை செய்து விட்டால், முஹம்மது தன்னுடைய தோழர்களில் ஒருவரை கொலை செய்து விட்டார் என்று மக்கள் பேசுவார்கள். தோழர்கள் லிஸ்டுக்குள்ளே இருந்துகிட்டு தான் அந்த குழப்பத்தை ஏற்படுத்துறான். நீங்க போய் கொலை பண்ணிட்டீங்க என்று சொன்னா மக்கள் எல்லாம் என்ன பேசுவாங்க? முஹம்மது தன்னோடு இருக்கக்கூடிய தன் தோழர்களில் ஒருவரை கொலை செய்து விட்டார்.
இதுக்கு பின்னணி என்ன, காரணம் என்னங்கிறது மக்களுக்கு தெரியாது. ஆனா மக்கள் வேற மாதிரி பேசுவாங்க. எனவே அவன் எந்த சிந்தனையில் இருந்தாலும், நமக்கு எதிரான நடந்து கொள்ளக்கூடியவனாக இருந்தாலும் பரவாயில்லை, அவனை மன்னியுங்கள், விட்டு விடுங்கள் என்று சொல்லிய மிக பெரிய பெருந்தன்மைக்காரர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மாற்று சிந்தனை உள்ளவராக இருந்தாலும், வேறொரு கொள்கையின்பால் செயல்படக்கூடியவராக இருந்தாலும் கூட, ஏன் உள்ளே இருந்து துரோகத்தை செய்யக்கூடியவராக இருந்தாலும் அவர்களையும் மன்னித்து பழக வேண்டும் என்கின்ற உயரிய வழிகாட்டலை தருகிறார்கள். இன்னைக்கு அரசியல்வாதிகள் யாராவது பார்க்க முடியுமாங்க? யாரையாவது பார்க்க முடியுமா? மாவட்ட செயலாளர் ஒருத்தன் முறைச்சுக்கிட்டான்னு வைங்க, பதவியில் இருக்க முடியுமா? கிளை செயலாளர் பதவியில் இருக்க முடியுமா? அந்த ஊருக்குள்ளேயே 2 வகையான கோஷ்டிகளையும் இவரே உருவாக்கி வச்சிருப்பார். மாவட்ட செயலாளரே உருவாக்கி வைப்பார். அரசியல் கட்சிகள் எல்லாம் இவர் உருவாக்கி வச்சிருப்பார். இவன் அவனை சொல்லுவான், அந்த செய்திகள்லாம் கிரகிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாரு. முடிஞ்சா 2 பேர்த்தையும் ஊட்டி விடுவார், 2 பேர்த்துக்கு சண்டை உருவாக்குவார். ஆனால் அவர் தலைவராக உட்கார்ந்திருப்பார். மாற்று கருத்துடையவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கருத்து சுதந்திரம் தரப்பட வேண்டும் என்பதுதான் அரசியலிலே உயரிய வழிகாட்டியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார். ஒரு கூட்டத்தை கூட்டம், மாற்று சிந்தனை உள்ளவர் ஒருவர் இருக்கிறார். அந்த சிந்தனையை அவர் சொல்ல விரும்பினால் சொல்ல அனுமதிக்க வேண்டும். இது அரசியல் மிகப்பெரிய ஒரு கருத்து சுதந்திரம் வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் பகுதியிலே ஒரு போர்க்களத்திற்கு செல்கிறார். தன்னுடைய தோழர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. போர்க்களத்தில் வெற்றி அடைஞ்சு ஹவாசின் என்ற ஒரு பகுதியிலிருந்து சில கைதிகள் அழைத்து வரப்படுகிறார். சில கைதிகள் வர்றாங்க. போரில் வெற்றி கிடைத்ததற்கு பின்னால் அங்கே எதிரிகளால் விடப்பட்டிருந்த தளவாடங்கள், பொருட்கள் எல்லாம் அதையெல்லாம் சேகரிச்சுட்டு கொண்டாந்து சேர்க்கப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழக்கம் என்ன தெரியுமா? ஒரு ஊர் பகுதியிலே போய் போர் செய்துவிட்டு வெற்றியோடு திரும்பி வந்து விட்டால் கைதிகளாக பிடிக்க வந்தவர்களை பள்ளிவாசலிலேயே வைத்திருப்பார்கள். பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருக்குமானால், அதில் உயர்தர பொருட்கள் இருக்குமானால் அதையும் பள்ளிவாசலிலேயே வைக்கப்பட்டிருக்கும். கொஞ்ச நாள் காத்திருப்பாங்க. அந்த ஊர்ல இருந்து யாராவது வர்றாங்களான்னு பார்ப்பாங்க. எங்க அண்ணனை கைதியா கொண்டாந்துட்டீங்க, என்னுடைய மாமனை கைதியாக கொண்டு வந்து விட்டீர்கள், என் மகனை கைதியாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல வர்றவங்களை சரி எதையாவது ஜாமீனா எதையாவது ஒரு தொகையை கொடுத்துட்டு நீ கூட்டு போ அப்படின்னு சொல்லுவது வழக்கம். என்னுடைய உயர்தரமான ஒரு பொருள் உங்களிடம் இருக்கிறது, அது எனக்கு அத்தியாவசியமான பொருள், என் வாழ்வாதாரத்திற்கு வழிகாட்டியாகவும் பயன் தரத்தக்கதாகவும் இருக்கக்கூடிய ஒரு பொருள், அது தாருங்கள் என்று கேட்டு வந்தால் அதையும் எதையாவது ஒரு நஷ்ட ஈடை பெற்றுக்கொண்டு தருவது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கம். 10 நாள் ஆச்சு. அந்த பகுதியில் இருந்து, தாயிஃப் அப்படிங்கிற பகுதியில் இருந்து, குறிப்பா அந்த ஹவாசின் என்கின்ற அந்த ஊர் பகுதியில் இருந்து யாருமே வரல. 10வது நாள் என்ன பண்றாங்க? பிரிக்கிறாங்க. பொருள்களை பிரிச்சு சஹாபாக்களை பங்கிட்டு கொடுத்துறாங்க. கைதிகளாக இருந்தவர்களையும் அவர் உங்கள்ட்ட போர்ல கலந்துகிட்டவங்களுக்கு கொடுத்துறாங்க. நீங்க வச்சுக்கோங்க, வந்தா யாருக்காவது பணத்தை வாங்கிட்டு நீங்க கொடுத்தாலும் சரி, அவர்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று முடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த கூட்டத்தார்கள் எல்லாம் வர்றாங்க. அந்த ஊரை சார்ந்தவர்கள், அந்த பகுதியை சார்ந்தவங்க எல்லாம் வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து விட்டு அவர்களுடைய உயர்ந்த நடவடிக்கைகளை பார்த்து வியந்து விட்டு தங்களையும் இஸ்லாத்திற்குள் இணைத்துக் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் உங்களுக்காக நான் எதிர்பார்த்திருந்தேன், நீங்க இப்படி வந்து திடீர்னு வந்து நிக்கிறீங்களே, உங்களுடைய பொருளையும் கைதியும் கிட்ட கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், 2இல் 1 மட்டும் தான் தர முடியும். காலம் கடந்து விட்டது. உங்களுக்கு வேண்டுமானால் கைதிகளை திருப்பி தருகிறேன், அல்லது உங்களுடைய பொருட்களை திருப்பி தர தயாராக இருக்கிறேன். எது வேண்டும்? இதுவும் கூட என் தோழர்களுடைய கருத்தை தெரிந்ததற்கு பின்னால் நான் சொல்ல முடியும். வாசகத்தை புரிந்து கொள்ளுங்கள். என் தோழர்களுடைய கருத்தை அறிந்ததற்கு பின்னால் தான் இதையும் நான் சொல்ல முடியும் என்று சொல்லியதற்கு பின்னால் கைதிகளை ஒப்படைங்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கூட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் கூட்டி வச்சுட்டு கேட்கிறாங்க, என்ன செய்யலாம்? வந்துட்டாங்க, பிரிப்பதற்கு முன்னால் வந்திருந்தால் நம்ம கொடுத்திருக்கலாம். ஆனா இப்ப வந்து எல்லாரும் வந்து நிக்கிறாங்க, அவங்க கைதிகளை கேட்கிறார்கள், உறவுகளை கேட்கிறார்கள், கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும் போது சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க, இது எங்கிட்ட கேட்கணுமா? தாராளமா நீங்கள் ஆணையிடுங்கள், நாங்கள் ஒப்படைத்து விடுகிறோம் என்று ஒரு முடிவுக்கு வருகிறார். அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னால் அது அப்படியே ஏற்று நடப்பதற்கு தயாராக இருந்த அந்த நபி தோழர்கள், அவர்களுடைய உற்ற நண்பர்கள் சொன்னதற்கு பின்னாலும் கூட நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இல்லை,
உங்களை யாரு மனமும் வந்து தருகிறார்? ஏன் யாரு நான் சொன்னதுனால தர்றாரு? என்ன வேலை இது, சும்மா பொந்தன்னு கொடுத்துட்டு வாங்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் தருகிறார் எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், உங்களுடைய பகுதியின் தலைவர்களோடு வருங்கள், உங்களுடைய குடும்ப பெரியவர்களும் உட்காருங்கள், ஆலோசனை செய்யுங்கள். நான் சொல்லிய இந்த கூற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவர்கள் வழியாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கூட்ட ஆலோசனைக்கு, கருத்து சுதந்திரக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கிறார். பேசிட்டு வந்து சொல்றாங்க, நாங்க எல்லாருமே எங்களுடைய கைதிகளை ஒப்படைக்க தயார். வரலாற்றிலே பார்க்கிறோம். நான் சொன்னால் செய்ய வேண்டும், அது நல்லதோ கெட்டதோ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்ற நிலைமை இன்றைய அரசியல் தலைவர்களிடம் இருக்கிறது. உண்டா இல்லையா? இன்னை பார்க்கிறோமா இல்லையாங்க? ஒரு அரசியல் தலைவர் தன் மகனை எதிர்காலத்தில் அவர்தான் எனக்கு பின்னால் தலைவர் என்கிறார். இன்னொரு மையம் சொல்றார், அது எப்படி முடியும், நானும் தானே உழைச்சிருக்கிறேன், என்னை விட்டுட்டு அவர் எப்படி சொல்லலாம், இது என்ன சங்கரமணமா அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. நிகழ்வு இது, நினைத்து பாருங்கள். சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நிறைய எங்க பார்த்தாலும் ஊழல், பொருளாதார குற்றச்சாட்டு எங்க வந்தாலும் வந்துகிட்டே இருக்கு. அதை சுரண்டிட்டான், இதை ஆக்கிரமம் பண்ணிட்டான், அந்த நிலத்தை எடுத்துட்டான், எங்க பார்த்தாலும் இதான் பிரச்சனை. பணத்தை வாங்கிட்டான், பணத்தை வாங்கி வேலைக்கு ஆளை நியமிச்சான். செய்திகளை புரட்டி பாருங்க. நான் ஏதோ ஒரு சில அரசியல் தலைவர் சொல்றேன்னு நினைச்சாங்க. ஒட்டுமொத்தமாக சாதாரண மாநில கட்சிகளில் இருந்து தேசிய கட்சிகள் வரை எல்லாம் அதுதான்.